ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னாக்க, தேய்பிறை சஷ்டி. அதாவது நம்ம மார்ச் 1ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி வருதுங்க. நாளை இல்லை, நாளை மறுநாள் வந்து சஷ்டி. அன்னைக்கு கண்டிப்பா விரதம் இருங்க. விரதமே இருக்க முடியல அப்படின்னாலும் சரி, அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்களை மறக்காம பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை நிறைவு பண்ணி அப்பன் முருகர் கொடுப்பார் அப்படின்றது உண்மையான விஷயங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகளுமே உனக்கு இதுதான் தேவை, இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முருகர் பார்த்து பார்த்து செய்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வழியா நான் நடக்க போன பிறகு ஒவ்வொன்றையுமே செஞ்சு செஞ்சு அவர் பின்னாடியே ஓட வைக்கிறாரு. அதுதான் உண்மையான விஷயம். அதனால நீங்க முழு நம்பிக்கையோட வளர்பிறை, தேய்பிறை, கிருத்திகை மாசத்துல இந்த 3 நாளுமே விடாம விரதம் வந்துட்டு வாங்க. விரதமே இருக்க முடியல அப்படின்னாலும் சரி, அன்னைக்கு மறக்காம கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அப்புறமா வெற்றிலை தீபம் போடுறது, வேல் பூஜை பண்றது, கோயில்ல வந்து யாருக்காவது அன்னதானம் பண்றது, இல்ல நமக்கு தெரிஞ்ச பக்கத்துல யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணிட்டே வாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன்னா, நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறேன், கரெக்டா? அவங்க எல்லாருக்குமே வந்து மனசுல இருக்கும், நான் எத்தனையோ விரதம் இருந்துட்டேன், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஏறி இறங்கிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில பெருசா எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நீங்க கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலுமே ஒருத்ததாவது நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு இந்த நல்லது நடந்திருக்கு அப்படின்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் தான். நவம்பர்ல இருந்தும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாசம் தான் ஆக போகுது. இதுலயே நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கான வேண்டுதலும் உங்களுக்கான குழந்தை பாக்கியமும் சீக்கிரமா கிடைக்குங்க. ஓகேங்களா? முழு நம்பிக்கையோட இருங்க. எனக்கு அப்பன் முருகர் தருவாரு, நான் அவரை வந்து சரணடைஞ்சிட்டு அவர் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரமாவே உங்களுக்கான நல்லது நடக்குங்க. உங்களுக்குன்னு ஏதாவது பக்கத்துல பிடிச்ச கோயில், முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ முருகர் கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலை விடாம பிடிச்சிக்கோங்க. அங்க போயிட்டு அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு ஏற்றம் வரும். ஏன்னா எல்லாருக்குமே சாமி கும்பிடும்போது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த நீங்க விடாம பிடிச்சிக்கிட்டு முருகர் கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில சீக்கிரமாவே அந்த நல்லது நடக்க போது. நம்பிக்கையோடவும் சந்தோஷமோடவும் நீங்க விரதம் இருந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை நட போட்டுட்டே வாங்க. சீக்கிரமாவே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா கடவுளை நீங்க கும்பிடும்போது அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப எதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா சீக்கிரமாவே எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு, சோதிப்பாரு, ஆனா கைவிடவே மாட்டாரு. ஒரு விஷயம் கொடுத்த உடனேவும் சரி, ஐயோ இது நமக்கு கொடுத்துட்டாரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட விட மாட்டாரு. சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அது சீக்கிரமாவே நிறைவு பண்ணி சந்தோஷமான வழியில நம்மளை எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து நிறைவு பண்ணி தருவாரு. அதனால நீங்க பயம் இல்லாம முருகரை வேண்டிக்கிட்டே இருங்க. சீக்கிரமா நல்லது நடக்குங்க. என் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எனக்கு என்ன தேவையோ அது அப்பன் முருகர் கொடுக்குறாரு. அதே மாதிரி அதுல சின்ன சின்ன சோதனைகள், ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையுமே கொடுத்து நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற அப்படின்ட்டு அவர் முன்னாடி நிக்கிற மாதிரி நின்று எல்லாத்தையுமே நடத்திட்டு வராது. அதனால சந்தோஷமா பயம் இல்லாம உங்க வாழ்க்கையை நட போட்டுட்டு விரதம் வந்துட்டு வாங்க. சரி, விரதம் என்னைக்கு அப்படின்னீங்கன்னாக்கா மார்ச் 1ஆம் தேதிங்க, வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி விரதம். ஓகேங்களா? நாளையில நாளை மறுநாள். ஸோ கண்டிப்பா விரதம் இருங்க. உங்களால விரதமே இருக்க முடியலனாலும் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பா பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வரும். எனக்கு குழந்தையெல்லாம் இருக்கு, நான் வந்து வேற எதுக்காக விரதம் இருக்கணும், உங்களோட தேவைகள் எதுவா இருந்தாலும் முருகரை நம்பி நீங்க விரதமோ இல்ல வேண்டுதலோ வச்சுட்டு வரும்போது கண்டிப்பா அது நடக்குங்க. ஓகேங்களா? இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. நம்ம மனசுக்காக சில விஷயங்கள் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி கண்டிப்பா விரதம் இருக்கிற அன்னைக்கு நீங்க 6 விளக்கு ஏத்துங்க. அதாவது நம்ம சக்கோணம் கோலம் போட்டு சரவணபவ அப்படின்னு எழுதி அது மேல வந்து 6 வெத்தலை கிடைச்சா 6 வெத்தலை வச்சு 6 விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கை யூஸ் பண்ணி அதுல நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு வேல் பூஜை ஒரு 6 பொருளால் பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ ஒரு 6 பொருளாவது வச்சு உங்க கையால அபிஷேகம் பண்ணி, முருகா எனக்கு வந்து இது நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவரை முழு நம்பிக்கையோட உட்கார்ந்து நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? நீங்க முருகரை நம்பி வேண்டும் போது கண்டிப்பா நடக்குங்க. எத்தனையோ பேர் சாட்சியா நிக்கிறாங்கல்ல, நான் என் வாழ்க்கையில உண்மையா நான் ஒரு சாட்சியா உங்களுக்கு நிக்கிறேன்.
நான் என்னைக்கு முருகரை கும்பிட ஆரம்பிச்சு நீ எனக்கு பண்ணியே ஆகணும்னு கேட்க ஆரம்பிச்சனும், அப்போதுலேருந்து அவர் கொடுக்க 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 நம்ம அவர் பின்னாடி போயிட்டே இருப்போம். நம்ம கேட்குறோம் அவர் கொடுக்குறாரு, நம்ம கேட்குறோம் அவர் கொடுக்குறாருன்றத விட நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு விஷயத்த வேண்டுவோம், ஆனால் நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த டைம் உனக்கு இதுதான் தேவை, இதுக்கு அடுத்து தான் இது தேவை அப்படின்ட்டு. நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வேண்டுறோமே இது நடக்கலையே, நம்ம என்னடா பண்ணுறது, நம்ம இன்னொரு கடவுள்கிட்ட போகுமா, இல்லை வேற எங்கேயாவது போகுமா, இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு யோசிப்போம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து வேண்டது சீக்கிரமாக நடக்க போது. முழு நம்பிக்கையோட நம்பிக்கையை விடாமல் வேண்டிகிட்டே இருந்து கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நான் சொல்கிறது உண்மையான வார்த்தை. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் என்னைக்கு நம்பிக்கையோடு வேண்டுறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக முருகர் கொடுப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ரொம்ப நாளாக எங்கேயாவது போகாமல் இருப்பீங்க. ஒரு முருகர் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க, பக்கத்துலேயே இருக்கும். நான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் போகவே முடியல. ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த சஷ்டி விரதத்தன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு வர முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த வாரத்திலேயோ இல்லை இந்த மாசத்திலேயோ போயிட்டு வர முடியுமான்னு பாருங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அது தடையாவே இருக்கணும் போது அவரை போயிட்டு பார்த்துட்டு தான் வந்துடலாமே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கிற ஏதாவது ரொம்ப நாளா போகாமே இருக்கிற, நான் ட்ரை பண்ணி கிட்ட போயிட்டு கூட என்னால் பார்க்கவே முடியல அப்படின்ற முருகர் கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அந்த போயிட்டு வந்த பிறகு ஒரு மாற்றம் இருக்கும். விரதம் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பா மறக்காம ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. உங்க கையால சாப்பாடு பரிமாற முடிஞ்சா பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி, விரதமே இருந்தாலும் இல்லையானாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே கம்பல்சரி பண்ணுங்க. ஒன்று, நெய் தீபம் போடுறது. ஓகேங்களா? அது வந்து நீங்க வெற்றிலை தீபமா இருந்தா நல்லது. சக்கோணம் கோலம் போட்டு போடுங்க, அது ரொம்ப நல்லது. வேல் பூஜை பண்றது, உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முருகர்கிட்ட பொறுமையா உட்கார்ந்து சொல்றது. இன்னொன்று, உங்க கையால அன்னதானம் பண்றது, வாங்கியாவது கொடுக்கறது. ஒரு கடையில் ஒரு 2 சாப்பாடு வாங்கி யாருக்கோ ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போடுறது. அதுக்கப்புறமா நம்ம மாடு அந்த மாதிரி ஜீவராசிங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம கையால் முடிஞ்சது வாங்கி தர்றது. இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவும் கோவப்படாம, எத்தனையோ விஷயங்கள் நம்மளை கோவப்படுற மாதிரி அன்னைக்கு நடக்கும். அதெல்லாம் தாண்டி பொறுமையாக கோவப்படாம, முருகா நான் உன்னை நம்பி இருக்கேன், இன்னைக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு கோவப்படாமல் அன்னைக்கு ஃபுல்லாகவும் வந்து குழந்தைக்காகனா அதுக்கான திருப்புகழ் படிக்கிறது, இல்லை வேற என்ன வேண்டுதலோ அதுக்கான திருப்புகழ். அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஓம் சரவண பவன் சொல்றது. அதுக்கப்புறமா வந்து கந்த சஷ்டி கவசம் 6 வீட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு கவசம் கிடையாது, 6 வீட்டுக்கு இருக்கு. ஸோ 6 வீட்டுக்கான பாட்டு எதையாவது ஒன்று மாற்றி மாற்றி பாடுறது, இல்லை வந்து முருகருடைய 108 போற்றி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா மனதால ஓம் சரவண பவன் சொல்லிகிட்டே போகலாம், ஓம் முருகான்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டுன்னு அன்னைக்கு அந்த விரதத்தையோ இல்லை விரதமே இல்லைனாலும் அன்னைக்கு 6 மணிக்கு மேலே அந்த விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் வேண்டி உங்களுடைய வேண்டுதலை நிறைவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நடக்கும். முருகர் கண்டிப்பாக கொடுப்பார். நான் இருந்துட்டேன், நான் வர காலங்களையும் இருந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு முருகர் கொடுப்பாரு. முருகர் என்னுடைய வேண்டுதலை கொடுத்து முடிச்ச பிறகும் நான் வந்து அவரை விடமாட்டேன்னா கடைசி வரை என்னுடைய வாழ்க்கையில என்னால் என்னைக்கு நல்லா இருந்து என்னால் விரதம் இருக்க முடியுமோ, இல்லை என்னால் எப்போ நான் சாமி கும்பிட்டு என்னால் முடியவே முடியாதுன்ற காலம் வர வரையுமோ நான் முருகரை விட மாட்டேன். நான் கண்டிப்பாக அந்த விரதம் இருப்பேன், நான் கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதலை வச்சு முழு நம்பிக்கையோடு இருந்துட்டு வாங்க. முருகர் கண்டிப்பாக உங்களுக்கான நல்லதை சீக்கிரமாகவே கொடுப்பார். குழந்தையே கொடுத்தாலும் சரி, வருஷம் மகா கந்த சஷ்டி விரதமும் மாச சஷ்டிகளும் உங்களால் விரதம் இருக்க முடியும்னாலும் அன்னைக்கு விளக்கேற்றி அன்னதானம் பண்ணுறதும் சாமி கும்பிட்றதையும் விடவே விடாதீங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கான நல்லது நடக்குங்க. முழு நம்பிக்கையோடு இருங்க. எத்தனையோ பேர் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, பல ஆயிரம் பேர் வந்து நம்ம முருகரை பற்றி பேசும்போது கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எனக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க. ஆண் குழந்தை வேணுன்றவங்களும் அதுக்கான திருப்புகழ் படிச்சுட்டு விரதம் இருந்துட்டே வாங்க, நல்லது நடக்குங்க. நம்பிக்கையா இருக்கும்போது நல்லது நடக்குங்க. முழு நம்பிக்கையா நீங்க விரதம் இருங்க. இந்த மார்ச் 1 தேய்பிறை சஷ்டி விரதம் மறக்காம விரதம் இருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தேங்க்யூ. அதே மாதிரி வந்து என்னோட சேனல் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய்.